கென்யாவின் பாதுகாப்பு தலைவர் மற்றும் 9 உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் நாட்டின் தொலைதூர பகுதியில் ஏற்பட்ட இராணுவ உலங்குமானது விபத்து ஒன்றில் மரணமானதாக ஜனாதிபதி வில்லியம் ரூட்டோ தெரிவித்திருக்கிறார். விபத்து பற்றிய செய்தி வெளியானதும் தேசிய பாதுகாப்பு சபையை அவசரமாக கூட்டிய ஜனாதிபதி உலங்குமானதியில் பயணித்த 10 பேரும் கொல்லப்பட்டதை அறிவித்தார். இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய கென்யா விமானப்படை விசாரணை குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. கடந்த 12 மாதங்களில் கென்யாவில் இடம்பெற்ற 5வது இராணுவ உலங்குமானது விபத்து இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே உயிரிழந்துவிட்ட முதியவர் ஒருவரின் உடலத்தை சக்கர நாற்காலியில் வைத்து வங்கிக்கு கொண்டு சென்று அங்கு அவர் மூலமாக கடன் பெற முயற்சித்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் பிரேசிலில் இடம்பெற்றிருக்கிறது. குறித்த பெண் உடலத்தை சக்கர நாற்காலியில் அமர்த்தி அவர் உயிரோடு இருப்பதாக காட்டி வங்கியில் கடன் பெறும் முயற்சி காணொலியாக வெளியாகியிருக்கிறது. எனினும் அவர் சக்கர நாற்காலியில் கொண்டு சென்ற முதியவரின் தலை அடிக்கடி சரிந்து விழுந்ததால் வங்கி ஊழியர்கள் சந்தேகமடைந்தனர். இதனையடுத்து காவல்துறை அறிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் பெண்ணை கைது செய்தனர். எனினும் கூட தமது கட்சிக்காரர் அழைத்துச் சென்ற முதியவர் வங்கியில் வைத்தே உயிரிழந்ததாக பெண்ணின் சட்டத்தரணி வாதிட்டிருக்கிறார். எனினும் தடயவியல் பகுப்பாய்வுகள் அந்த முதியவர் ஏற்கனவே பல மணி நேரத்துக்கு முன்னர் உயிரிழந்து விட்டதை உறுதி செய்திருக்கிறது. இந்திய மக்களவைத் தேர்தலின் முதல் கட்ட வாக்களிப்புகளில் இன்று மணிப்பூரில் இடம்பெற்ற சம்பவங்களில் 3 பேர் பலியாகினர். மணிப்பூரில் வாக்குச்சாவடி ஒன்றில் இனந்தெரியாதோர் துப்பாக்கி பிரயோகம் செய்த போது 3 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதனையடுத்து அந்த வாக்குச்சாவடியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதேவேளை மற்றொரு சட்டமன்ற தொகுதியின் கீழ் வாக்குச்சாவடி ஒன்றில் நாச வேலைகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பல அளிக்கப்பட்டதாக படைத்தரப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மணிப்பூரில் பதிவு செய்யப்பட்ட 15 லட்சம் வாக்காளர்களில் சுமார் 28% மாத்திரமே இன்று வாக்களித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய மக்களவைத் தேர்தலின் தமிழ்நாட்டில் இன்று இடம்பெற்ற வாக்களிப்பின் போது இரவு 7 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் 73% மக்கள் தமது வாக்குகளை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாலை 6 மணியுடன் வாக்களிப்புகள் நிறைவடைந்த போதும் சில இடங்களில் விசேட அனுமதியுடன் வாக்களிப்புகள் நீடிக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் 73% வாக்குகள் தமிழ்நாட்டில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமுள்ள 39 தொகுதிகளுக்கான வாக்களிப்புகள் இன்று இடம்பெற்றிருக்கின்றன. இதேவேளை பாலிவுட் நடிகர் ஷாருக் கானை போன்ற தோட்டத்தில் ஒருவரை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி பிரசாரம் செய்வதை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக சாடியிருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சியின் வெட்கக்கேடான வெளிப்படையான செயல் என பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிட்டிருக்கிறது. ஏற்கனவே ஷாருக் கானை போன்று மேடைகளில் தோண்டி வரும் இப்ராஹிம் காத்ரியை வைத்தே காங்கிரஸ் கட்சி தமது பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்திருக்கிறது.